திருகோணமலையில புத்தர் சிலை வைக்கப்பட்ட சம்பவத்துல தடுமாறிய அரச தரப்பு விரும்பியோ விரும்பாமலோ ஒரு முடிவு எடுத்தது. அந்த முடிவு சிங்கள மக்களை மகிழ்ச்சிப்படுத்தியது, தமிழ் மக்களை பெரும் கவலைக்குள்ளாக்கியது. இந்த சந்தர்ப்பத்தில் தேசிய மக்கள் சக்தியில இருக்கிற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதையும் கதைக்காம இருக்கிறார்கள், தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தாம கைப்பொம்மைகளாக இருக்கிறார்கள். எனவே கட்சியில இருந்து விலகி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை தூக்கி எறிந்து தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று தமிழ் மக்கள் தங்களுடைய எதிர்ப்பு குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது வெளிப்படுத்துவது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் கடந்த காலத்தில் அரசு தலைவர் தேர்தலில் சஜித் பிரேமதாச அவர்களுக்கு ஆதரவு அளியுங்கள் என்று சொன்ன தமிழ் தேசிய அரசியல் செய்கிறதாக சொல்கிற அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் தேசிய மக்கள் சக்தியிலே இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களை பதவி விலக வேண்டும் என்று சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்குது? ஏனென்றால் திருகோணமலையில் நடந்த புத்தர் சிலை சம்பவம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச அவர்கள் பௌத்த மதத்துக்கு அரசியல் அமைப்பில் முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்குது, எனவே அங்க நடந்த சம்பவத்தில் அரசாங்கம் தவறு செய்து விட்டது என்ற ஒரு கருத்தை சொல்லுகிறார். அரசாங்கம் என்ன செய்தது? அந்த இடத்த புத்தர் சிலை வைக்கப்படுகிற நேரத்தில் அந்த புத்தர் சிலையை இரவு நேரத்தில் காவல்துறையினரால் அகற்ற நடவடிக்கை எடுத்தது. ஆனால் அது எதிர்ப்பாக மாறியதற்கு பிறகு மறுநாள் புத்தர் சிலைக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று அகற்றியதாகவும் இப்ப திரும்ப அந்த இடத்தை கொண்டு போய் வைக்கப்படும் என்றும் அரசு தரப்பு பிறகு சிங்கள மக்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக இந்த முடிவை எடுத்திருந்தது. எனவே இந்த இடத்துல சஜித் பிரேமதாச அவர்கள் என்ன செய்திருக்கணும்? சட்ட ரீதியாகத்தான் அந்த முடிவு எடுத்திருக்கிறார்கள், எனவே அதை ஆதரிக்கணும் என்று சஜித் பிரேமதாச அவர்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவாக கதைச்சிருக்கணும். ஆனா அவர் புத்தர் சிலை வைக்கப்பட வேண்டும் என்பதில் தான் உறுதியாக இருக்கிறார். சஜித் பிரேமதாச அவர்கள் வடக்கு கிழக்குல 1000 விகாரைகளை அமைப்பேன் என்று சிங்கள மக்களுக்கு வாக்குறுதி வழங்கி இருக்கிறார். அப்படியான சஜித் பிரேமதாச அவர்களை அரசு தலைவர் தேர்தலில் ஆதரித்த நபர்கள் தான் இன்று தேசிய மக்கள் சக்தியிலே இருக்கிற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை விலகச் சொல்லுகிறார்கள். தமிழ் தரப்பு எப்படி தேசிய மக்கள் சக்தியிலே இருக்கிற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கைப்பொம்மையாக இருக்கிறார்கள், அவர்களை விலகுங்கோண்டு சொல்லுதோ, அதே மாதிரி குறித்த சஜித் பிரேமதாச அவர்களை ஆதரித்த தமிழ் கட்சியையும் அரசியல்வாதிகளையும் அரசியல்ல இருந்து விலகுங்கள் என்று அவைகூவல் விடுக்கிறார்கள். தயவு செய்து அவர்களும் அரசியல்ல இருந்து விலகி தமிழ் மக்களுக்கு ஒரு விடிவு பிறக்க செய்யுங்க. நீங்கள் அரசியல் இருந்து போனாலே இங்க நிறைய விடிவுகள் பிறக்கும்.